வைஸ்ராயினுடைய கவுன்சில்ல இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியாவுடைய பல டேம் இன்டர்னல் இரிகேஷன் இஸ் அன் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு எல்லாமே நம்ம சட்டமேதைன்னு சொல்றோம். அம்பேத்கர் ஐயாவுக்கு பல பரிணாமம் வருது. சட்டம் என்பது ஒரு பரிணாமம் தான். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, சட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சாங்க, டெவலப்மெண்ட்டே கொடுக்கல. அதை எதிர்த்து தான் அம்பேத்கர் அவங்க வெளியே வந்தாங்க. அதைத்தான் நாங்க இன்னைக்கு சொல்றோம். அதே தான் நீங்க பண்றீங்க, சமூக நீதிங்கிறீங்க. நீங்களே சொல்லுங்க, 35 திமுக அமைச்சர்கள்ல லிஸ்ட் எடுத்து பாருங்க, கவர்னர் ஆபீஸ்ல வாங்கி பாருங்க, யாருக்கு எந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி வாரண்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் கொடுத்திருக்காங்க. யாரு 1 2 3. உதயநிதி ஸ்டாலின் எங்க இருக்கிறாரு? உதயநிதி ஸ்டாலினுடைய ஆர்டர் நம்பர் 3, துணை முதலமைச்சராக இருந்து ஆர்டர் நம்பர் 3ல இருக்கார். நீங்க 3ஆவதா உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறீங்களே. உங்களுக்கு முன்னாடி இருந்து அரசியல்ல பட்டியலின சகோதர சகோதரிகள் அத்தனை பேர் இருக்காங்க. அவங்க ஏன் கடைசியா இருக்கணும்? ஏன் அவங்க 34ஆவதா இருக்கணும்? ஏன் 32ஆவதா இருக்கணும்? இதைத்தான் அமித்ஷாஜி கேட்கிறாங்க, இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். ஆனா இதையெல்லாம் மறைத்து விட்டு சமூக நீதியை பத்தி பேசாம வெறும் வாய்க்கிலேயே நாங்க பட்டியலின சகோதர சகோதரி இருக்கிறோம்னு சொல்றீங்களே. நான் ஆதாரப்பூர்வமா கேட்கிறேன். நாளைக்கு முதலமைச்சர் சொல்லட்டும், இல்ல ஒரு பட்டியலின சகோதர சகோதரி நான் 2வது ஆக்க போறேன், முதலமைச்சருக்கு கீழே நம்பர் 2 வரவேற்கிறோம், நம்பர் 1 ஆக்கினா சந்தோஷம், நம்பர் 3 உதயநிதி ஸ்டாலினுக்கு மேல ஆக்கிற, உதயநிதி ஸ்டாலின் நம்பர் 4 வில் வெயிட். இல்லையே. அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தானே உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க. நாளைக்கு முதல்வர் ஐயா கோயம்புத்தூர் வந்தாலும் திருப்பூர் போறாங்க. அந்த கேள்வி கேளுங்க, உங்க கேபினெட்ல எந்த ஆர்டர்ல வச்சிருக்கீங்க? இதே நம்முடைய கேபினெட்ல பாருங்க எங்க இருக்கிறாங்க. கம்பாரிசன் நீங்க பத்திரிகை நண்பர்கள் பண்ணுங்கன்னா, பிஜேபியினுடைய அமைச்சர்களும் திமுகவுடைய அமைச்சர்களும் சும்மா வாய்கிளிய பாரதிய ஜனதா கட்சி பட்டியலினத்துக்கு எதிரி எதிரி எதிரின்னு சொல்லி இப்படியே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் திரும்ப திரும்ப நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு இது எதுவுமே பேசாம சும்மா அம்பேத்கர் ஐயாவை பத்தி அமித்ஷாஜி பேசிட்டாங்கன்னு தம்மா தும்மான்னு குதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஸ், முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம், அவங்க சொல்லி பாரத் ரத்னா அம்பேத்கர் ஐயா கொடுக்கப்பட்டது. அதையா மறுக்கிறீங்க? இல்லைன்னு சொல்லுங்க. அம்பேத்கர் ஐயா இறந்த பிறகு பாரத் ரத்னா ஐயா அவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம். இன்னைக்கு சட்டமேதைன்னு புகழ்றீங்களே, நீங்க ஏன் அவர் பாரத் ரத்னா விருது கன்சிடரே பண்ணல? சரி, சவுத் மும்பை 1952 தேர்தலில் நேரு அவர்கள் அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? அம்பேத்கர் ஐயாவுக்கு போடுகின்ற ஓட்டு குப்பை தொட்டியிலே போடப்பட வேண்டிய ஓட்டு காங்கிரஸ் நீங்க மும்பையில பிரச்சாரம் பண்ணீங்களா இல்லையா? இல்லை, காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டுங்கன்னா அரசியல் விட்டே போயிடுறேன். அம்பேத்கர் ஐயாவுக்கு போடுகின்ற ஒரு வாக்கு குப்பை தொட்டியிலே போடப்பட வேண்டிய வாட்டு நீங்க பேசலையா? அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்களா? அம்பேத்கர் ஐயாவை ஜெயிக்க வச்சது யாருங்க? அப்ப இருந்த ஜனசங்கம். எந்த மாநிலத்திலிருந்து? வேறு மாநிலத்திலிருந்து கொண்டு வந்தாங்க. அதனால் இன்னைக்காச்சும் இந்த பம்மாத்து அரசியலை திமுக விட்டு தமிழக மக்களும் புரிஞ்சுக்கும். வாய்கிலேயே பட்டியலின சகோதர சகோதரின் முதலமைச்சர் பேசுவது அழகு கிடையாது. பட்டியலின சகோதர சகோதரிக்கு என்ன அதிகாரம்? அம்பேத்கர் ஐயா சொன்னாங்களே, கல்வியோடு அரசியல் அதிகாரம் கொடுக்கப்படும் பொழுது மட்டும்தான் பட்டியலின சகோதர சகோதரி தன்னுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்வார்கள் என்று அரசியல் அதிகாரம் கொடுத்தீங்களா? அதனாலதான் இந்த டிராமா போயிட்டே இருக்குதுங்களா?